பொட்டி தள்ளிட்டு இருந்தல அந்த பொட்டியை புடிக்கிட்டு ரெண்டு பொடக்காளி மோரைக்கிட்டு அனுப்பிட்டு மூஞ்சி எங்க இருக்குன்னு கண்டுபிடுறான். இவன் மாதிரி சுடுகாட்டுல பாதி வந்து வேகாம வந்துருக்கான் தலைய ஒருத்தன் பொடக்காளி மோரைய என்ன கேட்ட என்ன மயிருக்கு என்ன அடி வாங்க வச்ச அப்படி கேக்குறியா? ஆமா. விடிஞ்சா காலைல சம்பளம் வாங்குறீல்ல? எவ்வளவு 1200 ரூபாய் வாங்குறீல்ல? பொட்டி தள்ளுறதுக்கு 1200 ரூபாய் உனக்கு கொடுக்குறான். கோமாளி வேசக்காரன் மட்டும்தான் அடி வாங்கணுமா? சம்பளம் வாங்குறீடா? ஒரு ரூபாய் கம்மியானாலும் கேக்குறியா இல்லையா? குழாய் மூடி 10 அடி வாங்கு. ஊத்தாடுறதுக்கு ஊத்தாடியில கூட்டிட்டு வர சொன்னா எப்படி தம்பி இங்க வாங்க அவசர கோளாறு வரட்டு ஓரத்தான் போற இங்க வா நீ ஓரத்தான் போற என் பொட்டி எடுத்துட்டு போயிட்டா எப்படி வாசம் போறது இது ஊம்பட்டியா என்னுடைய பொட்டியா இங்க அட ஆமாண்டா சரி ஊம்போட்டி எடுத்துட்டு போனது இவ்வளவு விவரம் கூதியா கேக்குறீல்ல அவங்க யாருன்னு போய் 2 பேரும் கட்டுவாங்க ஏழு நானே மழை கட்டி வாங்கணும் ஏய் வாங்கடா சீக்கிரம் போய் கட்டி வாங்க அக்குரவதே யாரங்க ஆடா அக்குரவதே வாடா எங்க யாரடா நீ நான் தான் யாரு ஏய்யோ யாரடா வந்திருக்கே பிடால் வந்திருக்கே கோவிந்தா எனக்கு நீ தேவையில்லை என் அருகிலே இருக்கும் என் புத்திசாலி மந்திரி அழைத்து வா ரைட்டுங்க அண்ணா ஓய் கூமுட்ட என்ன புண்டை கூப்பிடுறான் என்ன என்ன அப்படியே போய் கேள்றான் யார எங்களை பார்த்தா எப்படி தெரிகிறது என்னடா டக்கு டக்கு சொல்ல வேண்டும் என்னன்னு என்ன என்ன இதுக்கு அழைத்து வா படை எதற்கா ஏண்டா இப்பயே கூப்பிட்டு வரங்க கூப்பிடுறாருண்ணா எதுக்கு வர சொல்றானா அடே அவர் அடிச்சதுல எனக்கு கோவம் வந்துருச்சு நேரா போனமா எங்க போன பனைமரம் இருந்துச்சு பனைமரம் கிட்டீர்னு வச்சேன் எதுக்கு எட்டு வரைக்கிறேன் கிட்டீர்னு உடைச்சு பனைமரத்தை படுக்க வச்சு அடியும் துணியும் கிளி எரிஞ்சுட்டு அடியும் நுனியும் கிளி எரிஞ்சுட்டு நடு பனைமரத்துல பல்லு விளையாடுறது வரது டைம் சொல்றான் நீங்க அடிச்ச வேகத்துல இங்க இருந்து போறாருங்க போன உடனே ஒரே ஒரு பனைமரம் அந்த பனைமரத்தை இங்க வாங்க அந்த பனைமரத்தை அதுதாங்க தப்பிச்சுங்க எட்டு உதச்சி அத படுக்க வச்சு அடியும் நுனியை கிள்ளிட்டு நடு பனைமரத்துல பல்லு விளக்கிட்டு இருக்காரு வரத்துக்கு டைம் இல்ல பல்லு விளக்கிறாரு அழைத்து வா அவனை பல்லு விளக்கிட்டு வந்து பாக்க சொல்றாங்க பனைமரத்திலே பல்லு விளக்குறேன்னு அதனால என்ன பண்ணணும் என்ன பல்லு வாங்க என்ன வாய் கூப்பிட வேணாமாடா ஆமாமா என் மண்டை கூதியாட பேசிட்டு இருக்கிறேன் நீங்க கழுவிட்டு போக வேண்டியதாண்டா அப்படி பல்லு விளக்கிட்டு வாய் கூப்பிடிக்கணும்ல அதனால என்ன பண்ண கிழக்கு மேல பெஞ்சு மேற்கு தண்ணி வந்து
கிழக்கு மழை பெய்து எப்படா மேய்க்கிறது தண்ணி வரும்? அது அப்படி அடிச்சிட்டு வருது. கிழக்கு மழை பெய்ஞ்சு மேய்க்கிறது தண்ணி வந்து வாணியத்துல ஓடி எடுத்து கோழி இடத்துல ஓடி எடுத்து கோழி இடத்துல என்னையா உளறீங்க? கிழக்கு மழை பெய்ஞ்சு மேய்க்கிறது தண்ணி எடுத்து வாணியத்துல ஓடி எடுத்து கோழி இடத்துல ஓடி எடுத்து மேட்டூர் ஜாமிக்கு போய் ஒரே காலில் திடீர்னு அடிச்சு வர தண்ணி தேக்க வச்சு அதுல வாங்கி முடிச்சிட்டு வரது டைம்ல சொல்றேன். அவ என்னடா சொன்னா? ஏன் சூத்த நக்க சொன்னா? என்னடா அட இல்லைங்க, பல்லு வளர்க்கறாருல்ல, பல்லு வளர்க்கறான். கை கால் மூஞ்செல்லாம் கழுவணும்ல, என்ன தெரியுமா போனாரு? இங்கெல்லாம் தண்ணி பத்தல, அவர் கை கால் மூஞ்சி கழுவுறது. சரி. மேட்டூர் அணைக்கு போனாரு. மேட்டூர் அணைக்கு போனாரு. பேக்கறது தண்ணி வந்து, ஏய். மானியத்துல தண்ணி வந்து, மலையங்கள பெய்யுது. கிழக்கு மழை பெய்யுது. மேக்கப்பல தண்ணி வரும். அது பல்ல கண்டு வாக்குல வருதுங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? ஆமா. அப்படி கிட்டீர் கிட்டீர் பட்டாசா வெடிக்கிறாங்களே. ஏன்னா எங்க என்ன நோபி இன்னும் முடியலையாட்டுருக்குது. கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கத்து தண்ணி ஆனா வடக்க வாணியத்துல தண்ணி வந்து கோணையத்துல ஒரே கல்ல தேக்கி காவிரியத்துல கை கால கழுவிட்டு இருக்காரு. மூச்சு கழுவுறதுக்கு மேட்டூர் அணைக்கு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய மூஞ்சியா? பரவாயில்ல. மேட்டூர்ல போய் கைகளை விட்டு மூஞ்சிகளை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கச்சோல். சரி, நீ எங்கேயோ ஒண்ணு போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து பார்க்க சொல்றாரு. அப்படியா? பல்லு வளைக்காச்சு, வாயும் கொப்பளியாச்சு, சாப்பிடணும்ல. அதனால என்ன குடுகுடுன்னு போனோம் பாரு. நேரா கொட்டைக்காட்டுக்கு போய் வாழை இலை எடுத்துட்டு வந்தேன். கொட்டைக்காட்டுல எங்கடா வாழை இருக்கும்? இல்ல கொட்டைக்காட்டுக்கு அந்த பக்கம் வாழை மர தோப்பு. சரி சரி. அந்த இதுல இருந்து நேரா ஓடி போய் கொட்டைக்காட்டுக்கு அந்த பக்கம் வாழை மர தோப்புல வாழை இலைய எடுத்துட்டு வந்து இலைய திருப்பி போட்டு இலை மேல நான் உட்காந்து பொண்ணு அடிச்சு போட்டு சோறாக்கி கோழி அடிச்சு குழம்பு வச்சு அதை ரெண்டு தூக்கி நாய்க்கு வச்சுட்டு பழைய பக்கத்து வீட்டுல பழைய கஞ்சி பறிச்சு குடிச்சிட்டு வரதுக்கு டைம் இல்ல. வாடா வாடா வாடா. மழையெல்லாம் போய் விக்கிறது இல்லைங்க, காலையில தான் வைப்பாங்க. எங்க சொன்னா? வாடா வாடா வாடாங்கறேன். இல்லைங்க, இல்லைங்க, நீங்க தான் வாடா வாடா சொல்லிட்டு இருந்தீங்களே, அதனால வாடா என்று வாடான்னு சொன்னீங்களா? ஏங்க, என்ன? உங்க மந்திரி என்ன தெரியும் பண்ணாரு? மந்திரி கை கால் முஞ்சல கழுவுனாருல, கழுவுனாரு. திடீர்னு பசி அடிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாருங்க. வீட்டுக்கு போனாரு. கொட்டைக்காட்டுல போய் வாழை அறுத்துட்டு வந்தாரு. வாடா எடுத்துறாரு. கொட்டைக்காட்டுல வாழை இருக்குது. அப்படி போடு. கொட்டைக்காட்டு தாண்டி வாழைத்தோப்பு இருக்குது. அதுல வாழை அறுத்துட்டு வந்து இலையை திருப்பி போட்டு அது மேல அவர் உட்கார்ந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணி அடிச்சு போட்டு சோறாக்கி கறி நல்ல சோறாக்கி அது தூக்கி அட்டாறு வேலை வச்சுட்டு பக்கத்து வீட்டு பழைய நம்மளே வாங்கிட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கறி நல்ல சோறாக்கி அதை அட்டால வச்சுட்டு இவட பக்கத்துல நாளா வந்து கடை குடிக்கிறான். சுடு சோறு தின்னா சுண்ணீர சூடு பிடிச்சுக்கோ. யாரு தின்னா சூடு பிடிக்குது? சாவுடா சாவுடா தாயே சாவுடா. சாமி ஆண்டவா, நீ இருக்கிற ஆண்டவா. மேல் மாடியே தான் போடுறாங்க, கரெக்டாவே போட மாட்டாங்க. பரவாயில்ல, கம்மம் குடிச்சா பரவாயில்ல. குடிச்சிட்டு சீக்கிரம் வந்து பக்கத்தோல். என்ன சாவலியா நீ? என்ன உள்ள இருக்கிறியா? ஏய் மண்ட தாயால நீ அடி வாங்குறதால நான் அடி வாங்கிட்டு இருக்கேன்டா. பரவாயில்ல. என்னடா சொன்னானுங்க? சாப்பிட்டு வந்து பாக்க சொல்றாருண்ணா. சாப்பிட்டு வந்து பாக்கணா. டேய் நல்லா ஜம்முன்னு பழைய கஞ்சி கரைச்சி குடிச்ச உடனே சரி திடீர்னு பாரு எனக்கு நினைப்படுத்துச்சு. என்ன நினைப்பு? ஸ்டெப்னி இருக்குதுடா சேலத்துல. ஸ்டெப்னியா? ஆமா, உனக்கு ஸ்டெப்னியா? ஆமாடா எனக்கு இருக்குது. எப்படி இருக்கும்? அது எதுக்கு உனக்கு? இல்ல நானும் பாக்க வரல. சேலத்துல ஒரு கூத்தியா இருக்கிறா. கூத்தியா? ஆமா, அந்த கூத்தியா நினைப்படுத்துச்சு. அதனால என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? கடல்ல சைக்கிள் எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு கடல்ல சைக்கிள் எதுக்குடா தோல் மேல வைக்கிற? இல்லப்பா கேளப்பா. சரி சரி. கடல்ல சைக்கிள் எடுத்து தோல்ல வச்சுட்டு செருப்பு எடுத்து தலையில வச்சுக்கிட்டு கொடை எடுத்து கால்ல மாதிரிட்டு பீடி வாங்கி மூக்குல சொருகிட்டு வெத்தலை பாக்க வாங்க ஜோப்புல போட்டுக்கிட்டு சேல சிந்தாமணி வீட்டுக்கு கொடிநடியா நடந்து போயிட்டு இருக்க வரதுக்கு டைம் இல்லன்னு சொல்றேன். அசுரவேதே என்ன? சேலத்துல மொண்டி கூத்தியா இருக்குது. மொண்டி கூத்தியா இருக்கு. ஆமா கோமலைக்கு. ஆனா மொண்டி கூத்தியா பாக்க போயிட்டாருங்க. சரி, பார்த்து தான் பரவாயில்ல. போ சீக்கிரம் வர சொல்லு. பாத்துட்டு சீக்கிரம் வா. பாத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரி பாத்து நீயே பேசு, நானே பேசுறேன்டா போறேன். ஆறா சாவுதாயோடு எங்கடா போய் நோடு நேரம்? கடல் வைக்கல போனோரே காணா பொண்ணுன வந்தே, கடல் வைக்கல போனோரே காணா பொண்ணுன வந்தே, போய் வரும்போது என்ன கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும்போது என்ன கொண்டு வரும் 16ஆம் ராவிலே பாலாரி கரையிலே அத்திரைக்கு நாளுவோ மாளிகை தூரிததாகோ ஓயேகோ ஓயேகோ ஓயேகோ. எவளனக்கா போனீங்க யாரனக்கா மந்திரியாரே வீண்
வார்த்தை தேவையில்லை. வெட்டி பேச்சு கொட்டளிக்க வேண்டும். மானவாமலம் ஊழலை உருவாக்கும் உருவாக்கும். மந்திரியாரே அப்படி இருந்தாலும் சபைக்கு நல்ல வணக்கம் செய்.